அப்படி என் ஹஸ்பண்ட் வந்து கொத்து ரொட்டி போய் வைக்கணும். ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கேன். நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு சொன்னால் நைக்ரா ஃபால்ஸு ஜெட் ஸ்பீடு அதுக்கு போகிறேன்னு. அது போட்டு ஜெட் ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு போட்டு, அதில் நைக்ரா ஃபால்ஸ் இந்த தண்ணி, அந்த ரிவர் தண்ணி வந்து எல்லோரும் இந்த மூஞ்சிலையும் அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ண போகுது. அதுக்கு தான் போகிறோம். ஃபன்னான ஒரு த்ரில்லிங்காக இருக்க போகுது. தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களோட ஆதரவை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கண்ணு கூசுது? என்னது இது? ஏய், அதான் சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல? நீ பகல்ல எப்பயா சூரியனை பாத்துக்க? அது சரி. ராத்திரியான குடிக்க வேண்டியது, பொருள வேண்டியது, பகல்ல தூங்க வேண்டியது, உருள வேண்டியது. அது சரி. அதான் சரி. பாத்தீங்களா அவ்வளவு டிராபிக்கா இருக்குதுன்னு தான் சொல்றது. வேலைக்கு கிளம்பி போயிட வேணுமான்ட்டு நாங்க அசைஞ்சு லேட்டா போறபடியா பாருங்க டிராபிக். மக்கள் இங்க பாருங்க, இந்த பிரிட்ஜ் எப்படி மேல போகுதுன்னு பார்க்க அழகா இருக்குல்ல. இங்க பாருங்க, இங்கால பெரிய கடல் ஒன்று தெரியுது. எந்தெல்லாம் பின்னா பெரிய கடல். இங்க பாருங்க மக்களே, பிரிட்ஜ். வாவ், சூப்பர். இங்க பாருங்க, வானம் ஒரு ஆளை பாருங்க, இவர் தான் டிரைவர் இன்றைக்கு. பாருங்க மக்களே, எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு சுத்த வர நைக்ரா ஃபால்ஸ். இந்த தண்ணி தான் இப்படி சுத்த வர ஓடிக்கொண்டு இருக்குது. இங்க பாருங்க, வெரி பியூட்டிஃபுல். டிரைவர் நீங்களும் என்ன சொல்றீங்க? டிரைவர் நீங்களும் என்ன சொல்றீங்க? நல்லா இருக்குல்ல பார்க்க? டிரைவரும் நல்லா இருக்குன்னு சொல்றார். இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு அழகா இருக்குண்டு. பிரிட்டி பிரிட்டி. ஐயா வந்து பாக்குறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க ஆக வேண்டியது. நம்ம டிரைவர் என்ன வேணும்னா என்ன வந்து நீங்க போங்க. வரங்க. யோ வாயா, உன்னதாயா வாயா. என்னங்க யோ, என்னையா நடக்குதுங்க? சின்னதா ஒரு கோடு போட சொன்னா நீ ரோடே போட்ட. பில்டப்லாம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்லி வச்சிருக்காங்க என்கிட்ட? மக்களை இங்க பாருங்க, இந்த பிரிட்ஜ உங்களுக்கு இன்னும் காட்டுன்னு பாருங்க. பார்த்து அதிசயப்பட போறீங்க. மக்களை இங்க பாருங்க, என்ன தெரியுதுன்னு தெரியுதா? எங்க நாட்டுக்கொடி, கனடா கொடி பாருங்க எப்படி வீரமா பறக்குதுண்டு. இங்க கனடா கொடியை பாத்தீங்களா மக்களே? இவ்வளவு அழகா இருக்குண்டு அது பறக்கும்போது. டிராஃபிக்காக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, டிராஃபிக். 10:30 வீட்டை விட்டு கிளம்பினாங்க. இங்கே பாருங்க, இப்போ நேரம் வந்து 12:47 ஆச்சுது. இன்னும் தான் நைக்ரா ஃபால்ஸுக்கு போய் சேரையில நாங்கள். மேடம் எப்படிதான் இந்த ஆள் கூட குடும்பம் நடத்துறாங்க? மேடம் குடும்பம் நடத்துறத பாக்கணுமா? வேணா 2 நாள் என் வீட்டுல தங்கி இருந்து லைவ் ஷோ பாத்துட்டு போய். ஐயா ஜாலி தலைங்க சார். என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னா உள்ள புகுந்துடுற? ஆமா, இது ஏன் சட்டம் மாதிரி இருக்கேடா? பல சாயிடுச்சு மேடம் தான் கொடுத்தாங்க சார். பழைய ஜட்டி 2 இருக்கு, நான் தர்றேன், போட்டுக்கிறியா? தெரியுது இல்ல, உழைக்கிறே இல்ல, உன் காசுல வாங்கி போடுறா. போடா. நீ தத்தெடுத்த என்னுடைய 2வது தாய் நாடு கனடா கொடி பறக்குது. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா
குடிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. Nice. இங்க பாருங்க, வளைஞ்சு ஒரு பிரிட்ஜ் போகுது, என்ன அழகா இருக்குன்னு பாருங்க இந்த பாலம். ஐயா, அழகா இருக்குது பார்க்க. பாருங்க, நாங்கள் மேலே ஏற போகிறோம். ஃப்ளைட்டு மேலே ஏறினா மாதிரி இங்கே பாருங்க, நாங்கள் ஏற போகிறோம் மேலே. மக்களே இங்கே பாருங்க, ஏறுறோம். மக்களே இங்கே பாருங்கள், மேலே ஏறிக்கொண்டு இருக்கின்றோம். நைக்ரா ஃபால்ஸை நோக்கி பயணிக்கின்றோம். என்ன அழகா இருக்குன்னு பாத்தீங்களா மக்கள்? இங்க பாருங்க, மலையில எல்லாம் தெரியுது. இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியலையே. கீழே போறோம் இப்ப. ஃப்ளைட்டு கீழே மக்களே இங்க பாருங்க, ஜெட் ஸ்பீட் போட்டுக்கு போறதுக்கு இதால தான் போக வேணும். இங்க பாருங்க, In 5 kilometers, take the exit onto Stanley Avenue toward Niagara-on-the-Lake. ஓகே லேடி, எங்கட ஜிபிஎஸ் காரி சொன்னதை கேட்டுச்சுதோ மக்களே. Take the exit onto Stanley Avenue toward Niagara-on-the-Lake. USA to cars to USA. காருகளை ட்ரக்குகளை போகுதான். வேறுங்க ரோட்டை எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்களுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. காருங்க லாஸ்ட் எக்ஸிட் பிஃபோர் USA. Use the right lane to take the exit onto Stanley Avenue toward Niagara-on-the-Lake. USA போற பக்கம், அதனால Take the exit, then keep left toward Niagara-on-the-Lake and Niagara Parkway. அங்க ஜிபிஎஸ் காரி சொல்றாள் இங்கால பக்கம் திரும்பாட்டுக்குமா. Use the left lane to keep left toward Niagara-on-the-Lake and Niagara Parkway, then take the first left onto Stanley Avenue. லெஃப்ட்டுக்கு எடுக்கட்டுக்குமா. பாத்தீங்களோ எங்க ஜிபிஎஸ் காரி எவ்வளவு கெட்டிக்காரி என்று. At the stop sign, turn left onto Stanley Avenue, then take the first right onto Portage Road. இது வந்து bridge to USA. இங்க பாத்தீங்களா மக்களே, அங்கால போனால் அது USA இந்த பாலம் இருக்குது. அங்கால நாங்கள் போக முடியாது. எங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிட்டது, போக முடியாது. மக்களே பாத்தீங்கன்னா இந்த வேலி அடைச்சிருக்கிறது வந்து அமெரிக்கா சைட்டு. நாங்களுக்கு எங்க கனடா சைட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். பாத்தீங்களா இப்படி பக்கம் பக்கமா இருக்கிற மாதிரி. In 1 kilometer at the roundabout, take the second exit onto Niagara River Parkway. அமெரிக்காக்காரர் போய் கொண்டிருக்கணும். அங்கால போறதும் வாரது. எங்கட கனேடிய நாங்கள் இங்கால போய் கொண்டிருக்கணும். நைக்ரா ஃபால்ஸ் வந்து ட்ரக்குகளோடு ட்ரக்கு கூடுதலா ட்ரக்கு வச்சிருக்கிறவங்க தான் நீங்கால பக்கம் போய். இங்க பாருங்க மக்களே, பெரிய பெரிய ஒரு பார்க் உண்டு. இங்க பாருங்க, எல்லாம் பிக்னிக்கு எல்லாம் வச்சு நடத்துது ஜனங்கள். பார்ட்டிகள், பிக்னிக்குகள் உண்டு, பார்பிக்யூ உண்டு. இங்க பாத்தீங்களா மக்களே, இதுதான் அமெரிக்கா உண்டு. இது ட்ரக்குகள் போறதுக்கு. At the roundabout, take the second exit onto Niagara River Parkway. பாத்தீங்களா மக்களே, வந்துட்டோம் நாங்கள். இது பெரிய ஒரு பார்க் உண்டு. நாங்க வந்துட்டோம். நாங்கள் எங்கள்ட ஜெட் ஸ்பீட் போட்டுக்கு வந்துட்டோம். பார்த்து எல்லாரும் அடிக்கணும். நாங்க இதுக்குள்ள நுழைய போறோம். In 1.3 kilometers, turn right onto Dumfries Street. வந்துக்கிறாங்க. இங்க பாருங்க, தெரியுது நைக்ரா ஃபால்ஸ். இங்க பாருங்க மோட்டார் சைக்கிள் காரரு. மக்களை இங்க பாருங்க, ஜெட் ஸ்பீட் இதுக்கு வந்துட்டோம். பாருங்க தெரியுது.
Turn right, then take the first left. வந்துட்டேன். இங்க பாருங்க தண்ணி தெரியுது. இங்க பாருங்க இதான் பார்க்கிங். இங்க பாத்தீங்களா? ஆஹா என்ன அழகா இருக்குன்னு. வாவ். Turn left, then take the first left. நல்ல விவியூ இடத்துல விடுங்களேன். நல்ல நிழலுக்குள்ள விடுவோமே. யா நிழலுக்குள்ள. Proceed to the route. வந்தாச்சு இது மக்களே. 1:36 ஆச்சுது. இங்க பாருங்க மக்களே, இது கார் பார்க்கிங் இடம். இது ஃப்ரீ கார் பார்க் பண்றது. இங்க பாருங்க நிறைய கார்கள் இருக்குது. நாங்க இந்த சைட்ல தான் பார்க் பண்ணி இருக்கிறோம். இந்த மர நிழல்ல. அங்கால வெயிலா இருக்குது. இங்க பாருங்க அங்கால தெரிகிறது வந்து USA. இங்க பாருங்க பார்க்கவே தெரியுது. அந்த நிறைய மரங்கள் எல்லாம் தெரியுது தானே மலை மாதிரி. அது வந்து USA சைட், அமெரிக்கா சைட்டு. இது நாங்கள் கனடா சைடில் நிற்கிறோம். இங்கே பாருங்க போட்டிங் போயினோம். இங்கே பாருங்க இந்த கப்புள் வந்து போட்டிங் போயினோம் பார்த்தீங்களா? அது அமெரிக்கா சைட்டு. அதுதான் மக்களே டிக்கெட் எடுக்கிற இடம். அந்த டென்ட் மாதிரி ஒன்றை கட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். அங்காலையும் பார்க் பண்ணலாம் வாகனங்கள். கொஞ்சம் பேர் போயிட்டும் வரையினோம் பாருங்க. ஜெட் ஸ்பீட் போட்டில் போயிட்டு வரையினோம் பாருங்க. வாஷ்ரூமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது பப்ளிக் வாஷ்ரூமும் இருக்குது. சுற்றி வர காட்டுறேன். இதுதான் அந்த கேட்டு. உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிற கேட்டு இதுதான். பாருங்க இந்த 2 ஜன்னல் போட்ட கிரே கலர் ரூஃப் போட்டது தான் டிக்கெட் எடுக்கிற இடம். அதில் நாங்கள் நயாகரா ரிவரை போய் பாருங்க. தண்ணி பச்சை பசலாக இருக்குது. பச்சை நிறத்தில் இருக்குது தண்ணி. நல்ல காற்று. காற்று பெருசாக இல்லை, கணக்கான காற்று அடிக்குது. இன்றைக்கு வெயிலும் சரியாக நல்ல கணக்கான வெயிலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க அங்கால வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணினோம். இங்கே பாருங்க மீன் பிடிக்கணும். சின்ன ஒரு வலை போட்டு மீன் பிடிக்கணும் அங்கால. இங்கே பாருங்க மக்களே போட்டிங் போயினோம். தண்ணிங்க பார்த்தீங்களா மக்களே? கிளியராக இருக்குது. ஆனால் அங்கால கொஞ்சம் ஆழம் கூட. பாருங்க இங்கால கிரை பக்கம் வந்து கிளியராக இருக்குது தண்ணி. பார்த்தீங்களா தெரியும்? அங்காலையும் பாருங்க ஸ்பீட் போட்டு வச்சு ஓடிக்கணும். இங்கே பார்த்தீங்களா கப்புள்ஸாக ஓடிக்கணும். 2 கப்புள்ஸ் ஓடிக்கணும். அது தெரியுதா? பாருங்க இங்கால பாருங்க மக்களே போட்டு நிற்கிது. 1 2 3 4 5 போட்டு நிற்கிது. இங்கே பாருங்க மக்களே. இதில் தான் டிக்கெட்டு கட்டி போகணும். இந்த இணையதளம் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன்னு பாருங்க. பிறகு காணொலியில் ஆட் பண்ணி விடுறேன். அந்த இணையதளத்தில் இப்படி போய் டிக்கெட் எடுக்கிறதாண்டும். அடுத்த நீரையும் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு காசு குறைவு, பெரியவங்களுக்கு வந்து காசு கூட. அது ப்ரைஸு நான் மறந்துட்டேன்னு. அப்படியே நடந்து போவோம் மக்கள். இங்கே பாருங்க ஜெட் ஸ்பீட்டில் இங்கே பாருங்க ஓடிக்கணும். மீன் பார்த்தீங்களா? இந்த கப்புள்ஸு பறக்கினோம். போட்டிக்கு போட்டி ஓடினோம். பார்க்க நல்லா இருக்குது. பார்த்தீங்களா மக்களே? நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே இதுக்குள்ள நடந்து போவோம் மக்களே. அமெரிக்கா சைடில் எல்லாம் வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய வீடுகள் எல்லாம் ஹோட்டல்ஸுகள் இருக்குது, வீடுகள் இருக்குது. நல்ல தண்ணி நல்லா ஜொலிக்குது. நல்ல
சின்ன சின்ன பூச்செடியை வைக்குது. வெயில் சன் பாத் அடிக்கி நம்ம இல்லையா 2 தெரியும் வேர்ல்பூல் ஜெட்டுன்னு எழுதியிருக்கிறேன் பாருங்க. நல்ல கலர் கலரான போட்டு நிற்கிது பார்த்தீங்களா? ஆரஞ்சு கலரில், ப்ளூ கலரில், க்ரீன் கலர், ரெட்டு, பர்பிள் 6 போட்டு நிற்கிது மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இவங்க லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு போய் நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்ம பார்த்தீங்களா பாருங்கள். சனங்கள் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி உள்ளுக்கு என்ஜாய் பண்ணி போட்டு இங்கே நாங்கள் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு இவ்வளோ லைஃப் ஜாக்கெட் வந்து கொழுவி இருக்குது. நம்ம இங்கே பாருங்க, இங்கே பாருங்க வரைக்கும் போய் நம்ம ஃபுல்லாகின உடனே சனமெல்லாம் அந்த சீட்டில் ஃபுல்லாகின உடனே போட்டை எடுத்துக்கொண்டு போயிடுவீங்க. தெரியுங்க போயிடும். தான் என்டர் பண்ணுற இது பார்க்கிங்குக்கு வர்றதுக்கு இதான என்ட்ரன்ஸு. பாருங்க மக்கள், இந்த கூலருக்குள்ள வந்து சோடாவல் இருக்குது. இப்போ எடுக்க போகிறோம். லக்கேஜ் பேக்குக்குள்ளே மாற்றுறதுக்கு துணி கொண்டு வந்தது. இங்கே எங்கள் ரிஸ்பேண்ட் தந்திருக்கணும். எங்களுக்கு வந்து 3:30க்கு தந்திருக்கணும் டைம் ஏறுறதுக்கு. 3:10க்கு வந்து ஓரியன்டேஷன் இருக்குமா. பாருங்க பியர் இருக்குது. இது வந்து ஸ்பார்க்கிள் வாட்டர். இது பைனாப்பிளும் கோகோனட்டும் போட்ட ஃப்ளேவரில் இருக்குது. அப்படி ஒரு ஃப்ளேவரில் வந்து வால்மார்ட்டில் இங்கே பாருங்க. இது வந்து ஒரேஞ்சும் மேங்கோவும் போட்ட ஃப்ளேவர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இது வந்து பிளாக்பெர்ரி பிளாக் ராஸ்பெர்ரி ஸ்பார்க்கிள் நிறைய வச்சுருக்கீங்க. இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் லைம் ஃப்ளேவரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜீரோ கேலரிஸ் தான் வாங்கினது. இங்கே பாருங்க, சுகர்கள் நிறைய குடிக்கக்கூடாது. அடுத்தங்க வரும் இல்லையா? இங்கே பாருங்க, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்குது. மக்களே, நாங்கள் கடையிலேருந்து சாப்பாடு வேண்டி கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து வேண்டுன்னு சொன்னால் கொஞ்சம் செலவு தான். பட் குட்டி செலவு வச்சுக்கிற நீங்கள் இங்கேயும் வாங்கலாம். பட் நாங்கள் காசை மிச்சப்படுத்த வேணும் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள் என்ன வேண்டி கொண்டு வந்திருக்கிறோமாண்டு. இங்கே பாருங்க, என் ஹஸ்பண்ட் வந்து கொத்து ரொட்டி சாப்பிட்றாரு. அதுவும் மட்டன் கொத்து ரொட்டி. யமி யமி யமி. மேலும் எக் ஆம்லெட்டும் போட்டு தந்திருக்காங்க. அங்கால பாருங்க லைமும் தந்திருக்கி நம்ம புளிஞ்சு சாப்பிட்றதுக்கு. நல்ல ஸ்பைசியான மக்களை. அடுத்தது இதுக்குள்ளே வந்து ரோஸுகள், ஃபிஷ் பேட்டிஸுகள். இங்கே பாருங்கள் ரோஸ் இருக்குது, பாருங்க ஃபிஷ் பேட்டிஸ் இருக்குது, இந்த வடை இருக்குது, பாருங்க கிழங்கு ரொட்டி இருக்குது. பார்த்தீங்களா நிறைய வாங்கினது மக்கள். இங்கே பாருங்க கடற்கரையை பார்த்து கொண்டு. இது கடலா குளமா என்னன்னு சொல்றது? இது ஏரியா? அப்ப நீர்வீழ்ச்சிண்டா ஓட்டம் தண்ணி. மக்களே, மக்களே இது வந்து நைக்ரா ஃபால்ஸ் அந்த நீர்வீழ்ச்சிண்ட தண்ணி ஓட்டம். அதுதான் இது. அதுதான் இந்த தண்ணி ஓடி வந்து அப்படியே அந்த நைக்ரா ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி தண்ணி இருக்கு தானே, அது வந்து அப்படியே தேங்கி இங்கே நிற்கிது. பார்த்தீங்கண்டா தெரியும். இங்கே வேறுங்க ஓடி நம்ம இப்போ இங்கே வேறுங்க என் வீட்டுக்காரர் இருந்து கொத்து ரொட்டி சாப்பிட்றாரு. பண்ண நல்ல ரிவ்யூ பார்த்து கொண்டு இங்கே வேறுங்க கொத்து ரொட்டி சாப்பிடுவேன் நடக்குது.
மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 3:10க்கு எங்களுக்கு ஓரியன்டேஷனுக்கு வர சொன்னோம். ஓரியன்டேஷன் சொன்னால் அந்த டிப்ஸு சேஃப்டி அந்த ரூல்ஸுகளை பற்றி சொல்ல போயினோம். 3:30க்கு தான் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இங்கே பாருங்க வந்துட்டீங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இதோ நிக்கிறான இந்த பாய் உள்ளத்துக்கு போட போறேன், மூட போறேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஏ பாய், யூ ஜம்பிங். ஓகே பாஸ். பாஸ்டா போ. இதெல்லாம் எனக்கு ஒரு சேர். This, however, is not optional. It's our lovely blue life jacket, orange life jacket right here. Pretty easy to put on. One buckle on the bottom there, one buckle on the top here, and then just tie this thing that like you're tying a pair of shoes, and you'll be all good. When putting it on, just make sure that this logo is on your front left here, and this white reflectors here are on the outside, not tucked into the back of your neck like that. So our boats have a flat bottom design, allowing us to skip on the water there and have so much fun. However, this creates 4 power rows in our first 4 rows. So if you are under 12 years of age or under 100 pounds, we kindly ask you guys to avoid those first 4 rows. Also, if you have a history of head, neck, chest, heart, or back injury, or osteoporosis, we also ask you guys to avoid those first 4 rows, again for your own safety. So our boats are self-bailing, meaning all the water that comes into our boat is sent out the back. So anything you guys bring on, you guys do have a chance of losing it, as if you drop it to your feet, it will be sent out the back of our boat and into the bottom of our river. So we only allow 3 items on our boat, which are sunglasses, hats, and waterproof electronics. Items such as your backpacks, keys, passports, they can be stored for free, and our lockers right on the concession stand here. Last thing, I also kindly ask you to have a pair of shoes on. But other than that, guys, who's excited to go jet boating? Yay! Follow me this way here, okay? மக்களை பார்த்தீங்களோ, இப்போ ஓரியன்டேஷன் முடிஞ்சது. இங்கே வந்து கீஸுகள், உங்களோட பாஸ்போர்ட்டுகள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. பர்சனல் லாங்கிங் அங்கே லாக்கர் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீயாக தந்துருக்காங்க லாக்கர். அதில் தான் கீஸுகள் உங்களோட பர்சனல் லாங்கிங்கை கொண்டு போய் வைக்கணும். ஒன்லி சன்கிளாஸஸும் தருவாங்க. அடுத்தது ரெயின் கோட்டும் ஃப்ரீயாக தருவினா விரும்பினா போடலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இதை ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் உங்களை காட்டுறேன்னு பாருங்க. கேட்டு பர்ச்சேஸ் பண்ணின கையோடு நீங்கள் வந்து வேவியர்ஸ்ன்னு சொல்லி அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண வேணும். உங்களோட பர்சனல் பிலாங்கிங் ஏதாவது டேமேஜ் ஆகினா, ஏதாவது லூஸ் ஆகினா அந்த இதுக்காண்டி சைன் பண்ணி அதுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேணும். சரியா? இப்போ வந்து ரெயின் கோட்டு போட போகிறோம். இதுக்கெல்லாம் எடுத்து போடுங்க. இது பேண்ட்ஸு பேண்ட்ஸ் இருக்குது. சாரி, இது வந்து ஸ்பிளாஷ் ஃபார்ம். அதுதான் இதில் தந்துருக்காங்க மக்களை. இதை எடுத்து இது பாருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தும்பா போகிறோம். ஜெட் ஸ்பீட் போட்டாக நாங்களாண்டோ உண்டு 2 பார்க்கணும்.
That's probably the whole Niagara Falls. You guys need to look to your right. You'll be side to side on the first time when they was the water closely. School buses and keep them underwater for days, not weeks, not months, maybe even up to a year at a time. So it is quite dangerous. We would be completely fine heading upriver here, however, coming down would be a different story, and we would sink straight to the bottom. We're also sitting on about 150 feet of water, so we would go quite far down in fact. You can take a look up that valley there, and just to the right, Niagara Falls is about 4 miles up that way. So this water that we're seeing right here actually fell off the falls about 3 minutes ago, which is pretty cool. Just taking a look at the water below us, you might notice that it's kind of boiling like a bit near kitchen pot. Those are actually called our water boils because these are created where the fast moving water comes down our river and meets up with our slow moving water, creating the cool water boil motion. If you guys take a look above me, you can see inside tornadoes go through those today. If we decided to go through those today, every single one you would have to pay $300,000. மக்களை நான் உண்மையை சொல்லணுமெண்டா 100% உண்மையை சொல்கிறேன். இந்த ஜெட் ஸ்பீட்டு போயிட்டு வாங்க, நீங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. உங்களோட ஃபேமிலியோட போயிட்டு வாங்க, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோட இருந்தாலும் போயிட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். பயப்பட தேவையில்லை. அவங்க சேஃப்டியாக தான் உங்களை கொண்டு போயிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டிருக்குது. எந்த பயமுமே இல்லை. பாதுகாப்பாகத்தான் போயிட்டு திரும்பி வருவீங்க. பாருங்கள், நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். வந்து ஆக்ஷன் கேமரா போட்டு இருக்கணும். அதில் வீடியோ எடுத்தவ அந்த வீடியோ வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் போய் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் கேட்டுனாங்க. அது இந்த கிளிப் இதில் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். சரியா? தெரிஞ்சவங்களுக்கு பார்க்க தெரியும். ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து எல்லோரும் ரெயின் கோட்டை போடுறதுலேருந்து லைஃப் ஜாக்கெட் போடுறதுலேருந்து அடுத்தது போட்டில் ஏறும்போது போட்டில் அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் இவங்க படமாக எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வீடியோவாக எடுத்துருக்காங்க. பாருங்கள் மக்களே.
மக்களே இங்கே பாருங்கள் என்ன மண்டை தெரியுது, இதில் தான் நான் இருக்கேன். அங்கால ஹபி இருக்கிறாரு, நடுவில் கிட்ஸ் இருக்கிறாங்க. அங்கே மண்டையில் இருக்கிற கொண்டை காணையிலலாம் கேட்கக்கூடாது, சரியா? மக்களே தான் நம்மளோட இணையதளம் whirlpooljet.com இருக்குது. இதில் போனீங்கன்னு சொன்னால் எல்லா இதுவும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். டைமிங் வந்து இதில் போட்டிருக்கிறேன் பாருங்க. 7 நாளும் திறந்திருப்பினா, அதாவது காலமை 8 மணியிலிருந்து பின்னிரம் 4:30 மட்டும்தான் இவங்க திறந்திருப்பாங்க. ஆன்லைன்லேயும் சர்வீஸ் இருக்குது. ஆன்லைன் சர்வீஸ் அவர்ஸையும் பாருங்கள் மக்களே. இதில் டிக்கெட்டுன்ற ப்ரைஸும் காட்டுறேன், லொக்கேஷனு அட்ரஸையும் காட்டுறேன். கனடாவிலேருந்து போகிறீங்கன்னு சொன்னால் அட்ரஸு இதில் போட்டு இருக்கணும். யூஎஸ்ஏலேருந்து போகிறதுன்னு சொன்னாலும் அட்ரஸ் போட்டிருக்கணும். 45 நிமிஷம் தான் இந்த ஃபன் ரைட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் அட்ரஸ்ஸு. கனடாவிலேருந்து போகிறீங்களுக்கு இதுதான் அட்ரஸ்ஸு. இதுதான் நீங்கள் ஜிபிஎஸில் போடணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ப்ரைஸ் இருக்குது. சில்ட்ரன் 12 வயசு, அடுத்த யங்கர்ஸுக்கு வந்து $76 போட்டிருக்கணும், ப்ளஸ் டேக்ஸோடு இன்க்ளூட் ஆகுது. அடுத்தது பெரியவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $86 ப்ளஸ் டேக்ஸோடு வரும். மக்களே, இதில் ரூஃப் போட்ட போட்டும் இருக்குது. உங்களுக்கு வெட்டாக விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இந்த ரூஃப் போட்ட போட்லேயும் போகலாம். அது முன்னுக்கு இருக்கிற கொஞ்சம் சீட்டு தான் வெட்டா, மற்றபடி ஓகே. எல்லாரும் வரினம் போயினம் பார்த்தீங்களோ. அங்கால ஒரு சோப்பு போட்டு போகுது பாருங்க. அதில் போய் பார்க் பண்ண போகுது மக்களே, பாருங்க. அதில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பார்க் பண்ண போயிடும். வானத்தை அவங்கண்ட ஜெட் ஸ்பீட்டு போட்டை வந்து அதில் பார்க் பண்ண போயிடும்.
அந்த போட்ல போறதுகள் ஏதோ ஊன்ட்டு ஏதோ கத்தி கொண்டு போகுதுல என்னத்த சொல்றாங்கன்னு தெரியல. ஏதோ ஊன்ட்டு நிறைய உழையிட்டான். மக்களை இங்க பாருங்க, பியூட்டிஃபுல். இன்னும் ஒரு ஜெட் ஸ்பீட் போட் வந்து இங்க பாருங்க, பாஞ்சடிச்சு கொண்டு வருது, ஸ்பிளாஷ் பண்ணி கொண்டு நல்லா அந்த மாதிரி பாஞ்சடிச்சு கொண்டு வருது பாருங்க. ஒரு நீளமான கலர், மஞ்சள் கலர்ல இங்க பாருங்க, மஞ்சள் கலர் போட் ஒன்று வருது. மஞ்சள் காட்டு மைனா வரால் பாருங்க, மஞ்சள் காட்டு மைனா அதுலயே நிக்கணும். நல்லா அந்த மாதிரி ஸ்பிளாஷ் அடிக்குது. வருது வருது பாத்தீங்களா மக்களே, இங்கால இந்த குட்டிகள் கல்லெறிஞ்சு விளையாடுது அப்படிங்க. வருது அது, அதுக்குள்ளே நாக்கள் இல்லை என்ன அந்த மஞ்சள் போட்டில் நான் நினைக்கிறேன் நாக்க வேண்டாம். சரி மக்கள், இங்கே பாருங்க அடுத்த ஜெட் ஸ்பீட் போட் உண்டு. இது வந்து கப்புள்ஸாக போகிறது. இங்கே பாருங்க 2 கப்புள்ஸ் போயினோம் இதில் பாருங்க, ஸ்பீடாக போயினோம், இவ்வளோ ஸ்பீடாக ஓடினோம் வந்து பார்த்தீங்களா இந்த கப்புள்ஸ். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைக்ரா ஃபால்ஸ் ஆன அந்த வெட்ஜெட் போட்டில் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இன்னும் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகும்போது நான் காட்டுறேன், அது கிட்ட நெருங்கி வரும்போது காட்டுறேன் அது எந்த இடம் மட்டும் உங்களுக்கு. அது நல்ல, அதுவும் நல்ல அழகான இடம் தான் உங்களுக்கு காட்டு. சரியா போய் கொண்டிருக்கிறோம்.